கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 4:4. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இங்கு சங்கீதத்தில் இவ்விதமாக எழுதியிருக்கின்றது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பிரியமானவர்களே, கோபப்படுவது வேறு, பாவம் செய்வது வேறு. கோபப்பட்டாலே பாவம் செய்வதாக இன்றைக்கு அநேகர் தவறாக புரிந்து கொண்டுவது உண்டு. ஆனால் கோபப்படுவது எந்த நேரத்தில் எதற்காக நம்ம கோபப்படுகிறோம் என்பது முக்கியம். காரணமே இல்லாமல் எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருந்தா அது மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தி கொண்டே இருப்பது போன்று. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லிட்டு இந்த வசனத்திலேயே அடுத்த பகுதி என்ன எழுதியிருக்குதுன்னா, நீங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் நீங்கள் பேசி கொண்டிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் நம்மளை சூழ நடக்கிற சம்பவங்கள், நமக்கு எதிராக நடக்கின்ற காரியங்கள், இவைகளை பார்த்து நமக்கு கோபம் வருது இல்லையா? அதான் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரே டென்ஷன் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் ஒரு பக்கத்தில் நடக்கிற காரியத்தை பார்த்து கோபமாகி டென்ஷன் ஆகி இன்னொரு பக்கத்தில் அதை காண்பித்து விடுறாங்க நிறைய பேர். அதை நீங்கள் கோபம் செய்தாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்போ அந்த கோபப்படுகிற நேரத்தில் தவறு செஞ்சிடாதீங்க, அது பாவமாக போயிடக்கூடாது என்று வசனம் சொல்லுகின்றது. பவுல் கூட எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இப்படித்தான் எழுதுகிறாரு. எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. இப்போ பழைய ஏற்பாட்டிலையும் இதே வசனம், இதே காரியத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலையும் எழுதி வைத்திருக்கிறார். என்னன்னா, நீங்கள் கோபம் வந்தாலும் பரவாயில்ல, பாவம் செய்யாதிருங்க. உங்கள் எரிச்சல் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக தனிய கடவது என்று இங்கு சொல்லப்படுகிறது. அங்கு சங்கீதத்தில் நீங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்ன அர்த்தம்னா, குடும்பத்திலையும் சரி மற்ற எல்லா இடங்கள்லையும் நீங்கள் என்னதான் நீங்கள் கோபப்பட்டாலும், ஆனால் அந்த எரிச்சல் வரும்போது தான் கோபம் வருது இல்லையா? அந்த எரிச்சல் சாயங்காலத்தில் தணிந்து போகட்டும். கணவன் மனைவி இடையில சண்டை வருது, பெற்றோர் பிள்ளைகள் இடையில சண்டை வருது, இல்லை உங்கள் சகோதர சகோதரிகள், மாமனார் மாமியார், இப்படி ஏதோ பிரச்சனை வருதுன்னா, அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருந்து பகையை நீங்கள் 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 வாரம் 1 மாதம் 1 வருடம் பல வருஷம் என்று சொல்லி போக 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 அந்த கசப்பு அப்படி மரமாக அது வேர் விட்டு வளர்ந்து ஸ்ட்ராங்காக மாறிக்கொள்ளுது. அதனால தான் அந்த கோபம் அந்த எரிச்சல் அது முளைக்காத படிக்கு, வேர் விட்டு உங்கள் இருதயத்தில் வளராத படிக்கு, அன்றைக்கு இரவு சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக ஒருவருக்கொருவர் அதை விட்டு கொடுத்து, யார் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமோ சாரி என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு, அந்த இரவு நம்ம படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக சமாதானத்தை நாட வேண்டும். பேசாமல் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே வீட்டுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள இப்படி பேசாமல் மற்றவங்க கிட்டேயே ஜாடையாக பேசி பேசி வேலை சொல்கிறது. உங்கள் அம்மா கிட்ட இதை சொல்லு, உங்கள் அப்பா கிட்ட இதை சொல்லு இல்லையா? இப்படி சொல்லி சொல்லி பேசாமல் இருக்கிறாங்களாம், சண்டை போட்டுட்டு. வசனம் என்ன சொல்லுது? சாயந்தரம் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதான் அவங்க எரிச்சல் தனிய கடவது. கோபம் கொள்வது பாவம் இல்லை, தப்பு இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பல டென்ஷனில் ஏதோ கோபப்பட்டு பேசுகிறீங்க, கோபமாக சண்டை போடுறீங்க, அது தப்பே கிடையாது. கருத்து வேறுபாடு வருது, அதில் ஒருத்தர் சொல்கிற கருத்தை இன்னொருத்தர் அங்கீகரிக்க முடியலை, உடனே டென்ஷன் வருது, கோபம் வருது, பரவாயில்ல, அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதை எரிச்சல் தனியட்டும், அந்த எரிச்சல் பகையாக மாற வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்ம எச்சரிக்கின்றார். யாரா இருந்தாலும் என்ன, நீங்கள் பரிசுத்தாவினால் நடத்தப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் தப்பு செய்கிறீங்களோ செய்யலையோ, அந்த எரிச்சல் தணிந்து போகும்படிக்கு நீங்கள் கோபம் படுறீங்களோ கோபப்படலையோ, நீங்கள் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக அதை சமாதானப்படுத்துவதற்கு என்ன பண்ணணுமோ சமாதானத்தை தேடுங்கள். சாரி கேட்கிறத தப்பே இல்லை, சாரி கேட்கலாம்.
அல்லது சரி சொல்லலாம். மற்றவங்க சாரி கேட்டால் நீங்கள் அதை சரி என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். சாரி சரி இந்த ரெண்டையும் அங்கீகரிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வேணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஒரு சமயம் நம்ம கோபப்பட்டதை நம்ம பார்க்கின்றோம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாக இருக்கின்றது, அதில் நீங்கள் இப்படி விற்பனை செய்கிறீங்களே என்று சொல்லி ஆண்டவருக்கு கோபம் வருது. அவர் கயிறு எடுத்து சாட்டை செய்து எல்லாத்தையும் கவிழ்த்து போடுறார் என்று பார்க்கிறோம். புறா விற்கிறவர்கள், காசுக்காரர்கள், பலகைகள் எல்லாவற்றையும் அவர் கவிழ்த்து போட்டு எல்லாத்தையும் வெளியேறுங்க என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டுகின்றார். அந்த கோபம் பரிசுத்த கோபம். கர்த்தருடைய காரியத்திற்கு விரோதமாக யாராவது தப்பு செய்யும் போது அதை பார்க்கும் பொழுது கோபம் வருது இல்லையா, அது பரிசுத்த கோபம். அது அந்த கோபமெல்லாம் சரியானது தான். பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது கர்த்தருக்கு நேராக வளர்ப்பதில் அவங்க பிடிவாதமாக தவறு செய்கிறாங்கன்னா அதை நீங்கள் கடிந்து கொண்டு அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டியது அவசியம்தான். அதில் நீங்கள் கோபப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் பாவம் செய்யாதிருங்கள். நம்ம எலிசாவை பார்க்கிறோம். எலிசா எலியாவினிடம் இருந்து சால்வை தான் மேலே விழுந்து பெற்றுக்கொண்ட உடனே 2 மடங்கு வல்லமையை பெற்றுக்கொண்டார். அப்போதான் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார். அப்போ அவரை பார்க்கும் பொழுது ஒரு சமயம் நடந்து போகும்போது பெத்தேலுக்கு போகும் பொழுது பட்டணத்திலிருந்து சிறு பிள்ளைகள்லாம் ஓடி அவருடைய தலையில் ஒருவேளை முடி இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். எனவே முட்டை தலையா என்று சொன்ன உடனே எலிசாவுக்கு அந்த பிள்ளைகளை பார்த்தோன்னே ரொம்ப கோபம் வந்துச்சு. நம்மளை பார்த்து இப்படி மொட்டை தலையா சொல்கிறாங்களேன்ட்டு ஒரு பயங்கர ஒரு டென்ஷனோட கூட அவர்களை சபிக்கிறார் என்று பார்க்கின்றான். சபித்த உடனே காட்டுக்குள்ள இருந்து 2 கரடிகள் 42 பேரை பீறி போட்டது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சின்ன பிள்ளைங்க தவறா பேசுறாங்க, நம்மளை குறித்து தவறா கேலி பண்றாங்க, பரவாயில்ல, அதை சகித்து கொள்ளக்கூடிய பொறுமை நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் எலிசா அந்த நேரத்தில் ஊழியத்தை செய்ய துவங்கி இருக்கிற நேரம் என்று எண்ணுகிறேன். 2-3 அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனால் அந்த நேரம் அவர் தன்னுடைய கோபத்தை அப்படியே வெளியே காண்பிக்கிறது. அவர் 4 திட்டி இருக்கலாம், ஆனால் அவர் சபிக்கிறத பார்க்கிறோம். அதான் சபிக்கிறது, ஒரு பாவம் செய்வது. நம்ம யாரையும் நம்ம சபிக்கக்கூடாது. அதான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகள் இந்த நாளில் கூட ஒருவேளை கோபப்படுவது தப்பு கிடையாது. ஆனால் அது பாவம் அதிலே வந்துவிடக்கூடாது, தவறு அதிலே வந்துவிடக்கூடாது. அதனோடு கூட அந்த எரிச்சல் சாயங்காலம் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக அது உங்கள் எல்லையை விட்டு நீங்க வேண்டும். அப்பொழுது சமாதானம் பிறக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, எபேசியர் 4:26 சங்கீதம் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் காரணத்தோடு கோபப்படவும் அதே நேரத்தில் அதில் தவறு வந்துவிடாமல் ஜாக்கிரதையாக இருக்கவும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.